ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேரஸ் லைட் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன். அண்ட் நம்ம வீட்டில் சில இடத்துல செவர் இந்த மாதிரி உடையிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இந்த மாதிரி செவரில் ஈரம் பட்டு இல்லை மழை காலத்தில் இந்த மாதிரி சுவர் உடையிறத நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். இதை நம்ம இம்மிடியேட்டாக நம்ம செவத்தை உடச்சி வேலை பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால டெம்பரவரியாக ஒரு விஷயத்தை நாங்கள் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மீஷோ ஆப்பில் வால்பேப்பர்ஸ் சிலவற்றை நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தோம். நாங்கள் ஆர்டர் போட்டிருந்த அந்த வால்பேப்பர்ஸ் வந்துருச்சு. நாங்கள் அதை இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் அந்த கொரியர் பாக்ஸ். இதை நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் வால்பேப்பர்ஸ் என்னென்ன மாடல்ஸில் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஒரு 3 மாடல் வால்பேப்பர்ஸ் ஆர்டர் போட்டிருந்தோம். என்னென்ன டிசைனில் வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் பிரித்து காட்டுறேன். அந்த வால்பேப்பரில் ஒரு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன மாடலில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் சேஃபாக அவங்க ஸ்டிக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இந்த வால்பேப்பரோட மாடல் என்ன அப்படின்றது பார்ப்போம். நல்லா பிரித்து பார்ப்போம். நிஜமாவே நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா லென்த்தாகவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ரிச்சாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது நம்ம இப்போ செவத்தில் நம்ம ஒட்டணும். இதோட ஸ்டிக்கர்ஸ் தான் நம்மளுக்கு மெயினான விஷயம். நம்ம சாதாரணமாக ஈஸியாக உறிஞ்சிருச்சு அப்படின்னா இதை நம்ம வாங்கி எந்த யூஸும் இல்லை. அதனால நம்ம செவத்தில் நம்ம ஒட்டி பார்க்கணும். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ செவத்தில் இந்த இடத்துல உடஞ்சிருக்கிற இடத்த தான் நம்ம மறைச்சி நம்ம வால்பேப்பரை நம்ம ஒட்ட போகிறோம். நல்லா லென்த்தாக வந்திருக்கு. நம்ம இவ்வளோ லென்த்தாக வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ரொம்ப லென்த்தாகவே எதிர்பார்த்ததை விட அதிகமான லென்த்தில் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ லென்த்தில் நமக்கு ஸ்டிக்கர் ஒட்டணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம மார்க் பண்ணி டேப் வச்சு இந்த செவத்தை ஃபஸ்ட்டு அளந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கரையும் நம்ம அளந்து மார்க் பண்ணணும். இப்போ மார்க் பண்ணியாச்சு டேப் வச்சு. சிசர் வச்சு நம்ம மார்க் பண்ண இடத்த அப்படி கட் பண்ணுறோம். இப்போ பர்ஃபெக்டாக நம்ம கட் பண்ணிட்டோம். நம்ம செவத்தில் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டிக் பண்ணணுமோ அதே அளவுக்கு நம்ம
இந்த வால்பேப்பர்லேயும் மார்க் பண்ணி இப்போ கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ அந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டணும். ஸ்டிக்கர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நம்ம பார்த்து அதை உரிக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஸ்டிக்கர் போர்ஷனை நம்ம எடுத்துட்டோம். இப்போ அதை அப்படியே உரிக்கணும். ஸ்டிக்கர் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா திக்கராகவே தான் இருக்குது. ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். வேணால் அப்படியே கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம நல்லா அந்த எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக நம்ம வைக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. சுருக்கம் இருந்துச்சுன்னா அதில் இப்போ நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நல்லா கரெக்டாக அதை எடுத்து விட்றோம். அந்த ஸ்டிக்கரை வந்து நல்லாவே அழுத்தி நம்ம அதில் ஃபிட் பண்ணுறோம். ரைட், இப்போ பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. அதில் இருக்கிற சுருக்கத்தை லைட் லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா கிளியராக இருக்கும். இப்போது இதில் ஒரு போர்ஷன் தான் நம்ம ஒட்டியிருக்கோம். கட் பண்ணி வச்சுருக்கிற மீதி இருக்கக்கூடிய போர்ஷன்ஸையும் நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரு லென்த்தான வால்பேப்பர் நமக்கு ரெடி ஆயிரும். அந்த உடஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்தையும் அது நல்லா மறைச்சிடும். பார்க்குறதுக்குமே ரொம்ப நீட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ண அந்த உங்களுக்கு வால்பேப்பரை நான் கிளியராக உங்களுக்கு காட்டுறேன்.
இந்த வால்பேப்பர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வால்பேப்பரோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் பேஸ்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். Until then, bye from your Jiras.